அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்திலே உங்கள் யாவருக்கும் நல்வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் கூறி இந்த நாளின் தியான பகுதிக்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். தியான வசனம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனங்கள். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல், அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல், இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அருமையான சகோதர சகோதரிகளே, கடந்த நாளிலே தேவனுக்கு பயப்படுகிற பயம் என் வாழ்க்கையிலே அழகாக அது இருக்கிறது, அந்த அழகை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அழகு என்னில் வெளிப்படுவதற்கு முதலாவது தேவ பயம் அவசியம் என்பதை தியானித்தோம். இன்று நாம் தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது இருதயத்தில் மறைந்திருக்கிற திவ்ய சுபாவங்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இருதயத்தில் மறைந்திருக்கிற திவ்ய சுபாவங்கள், நான் வெள்ளை உடுப்புகளை உடித்து அணிந்து மற்றவர்களுடைய பார்வையிலே நான் கரைதரையாற்றவன் என்று உலக பிரகாரமாக காண்பிக்கின்ற ஒரு அந்த சிந்தை அல்ல, லௌகீக சிந்தை அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, உன் இருதயத்திலே மறைந்திருக்கிற அந்த மேலான அழகை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். பவுலடிகளார் குறிப்பிடுகின்ற பொழுது, தீமோத்தேயுக்கு எழுதுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10ஆம் வசனங்களிலே, ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னிலாலாவது முத்துக்களினாலாவது விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல், தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக்கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் என்பதாக குறிப்பிடுகிறார். மெய்யான அலங்கரிப்பு அல்லது மெய்யான அழகு எது என்பதை இங்கே காட்டுகிறதை நாம் பார்க்கலாம். தகுதியான வஸ்திரம், நாணம், தெளிந்த புத்தி, நற்கிரியை, இவைகளால் நாம் அலங்கரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த வசனம் ஒருவேளை ஸ்திரீகள் மயிரை பின்னுதலில் என்று ஆரம்பிக்கிறது. இது ஸ்திரீகளுக்கு மாத்திரமான ஒரு வார்த்தை அல்ல. தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றவையாயிருக்கும் சுபாவங்கள் அனைத்தும் அது ஆண்களுக்கும் உரியதுதான், பெண்களுக்கும் உரியதுதான். தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவையாயிருக்கின்ற சுபாவங்கள் அனைத்தும், அதாவது கிறிஸ்துவின் அதே அழகும் அலங்காரமும் பெண்களுக்கு மாத்திரமல்ல, அவரை ஆகாயத்திலே சந்திக்க போகும் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிற ஆண்களுக்கும் ஸ்திரீகளுக்கும் ஒன்று போல் அவசியமே என்பதை பவுலடிகளார் அங்கே தீமோத்தேயுக்கு எழுதுகின்ற பொழுது, நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு என்பதாக அங்கே 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார். நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய் என்பதாக தன்னை குறித்து தன்னுடைய ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேயுக்கு அவர் எழுதுகின்ற பொழுது 3ஆம் அதிகாரம் 10-11ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமானவர்கள் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொள்ள வேண்டும் என்று அதே பவுலடிகளார் கொலோசு சபைக்கு எழுதுகின்ற பொழுது குறிப்பிடுகிறார். ஆம், அழியாத அலங்கரிப்பு நமக்கு அவசியம். இந்த உலகத்திலே ஜீவிக்கின்ற பரியந்தமும் தகுதியான வஸ்திரம், நாணம், தகுதியான வஸ்திரம். இன்றைக்கு நான் அணிந்து கொள்ளக்கூடிய வஸ்திரங்கள் தகுதியானதாக இருக்கிறதா? சற்று நாம் தியானித்து பார்ப்போம். என்னுடைய ஆடை அலங்காரங்கள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது? ஆடை எதற்காக கொடுக்கப்படுகிறது? என்னை நான் முழுமையுமாய் மறைத்து
தேவனை வெளிப்படுத்த வேண்டும் என்பது தானே. ஆனால் இன்றைக்கு நான் அணிந்திருக்கிற வஸ்திரங்கள் தகுதியானதாக இருக்கிறதா? உபாகமத்திலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, நாம் என்ன செய்யக்கூடாது, பெண்கள் ஆண்களுடைய வஸ்திரத்தை அணியக்கூடாது என்பதாக குறிப்பிடுகிறதே. இன்றைக்கு அதிலே நாம் கடைபிடிக்கிறோமா? கேட்டால் அது பழைய ஏற்பாட்டு காலம் என்று சொல்லுகிறோம். பழைய ஏற்பாட்டு காலமாக இருந்தாலும் சரிதான், கிருபையின் காலமாக இருந்தாலும் சரிதான், என் ஆண்டவர் விரும்புகிறது தகுதியான வஸ்திரம், தகுதியான நாணம். நான் ஒரு அடக்க ஒடுக்கமாக நாணம் என்று சொல்லுகின்ற பொழுது என்னை ஆண்டவருடைய கிருபையினாலே சித்தத்தினாலே நான் காத்து கொள்ளுகின்ற ஒரு காரியம், தெளிந்த புத்தி. நீ தேவனுடைய பிள்ளையாக இருப்பாய் என்றால் நீ அழகுள்ள உன்னுடைய அழகை வெளிப்படுத்துவது தெளிந்த புத்தி. மார்க் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், அங்கே லேகியோன் ஆண்டவருடைய பாதத்தண்டையில் உட்கார்ந்திருந்தான், வஸ்திரம் தரித்தவனாய் உட்கார்ந்திருந்தான். தகுதியான வஸ்திரம் தரிக்கப்படுகின்ற பொழுது அலக்களிப்பல்ல, அலைந்து திரிகிற ஒரு அனுபவம் அல்ல, தெளிந்த புத்தி உடையவனாக இருந்தான். தெளிந்த புத்தி. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை, அவர்கள் நுரை தழுகிற கடலின் அலையை போல் இருக்கிறார்கள். தெளிவில்லை, தெளிவற்ற ஒரு வாழ்க்கை. ஆனால் நீ ஆண்டவருடைய அழகை பெற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளை, ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளை, அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீ அணிந்திருப்பாய் என்றால் ஒரு தெளிந்த புத்தி. தெளிந்த புத்தி. பைத்தியக்காரத்தனமான ஒரு வாழ்க்கை அல்ல, தேவனுக்காக பைத்தியமான ஒரு வாழ்க்கை, தேவனுக்காக பைத்தியம் கொண்ட ஒரு வாழ்க்கை. அந்த ரட்சிப்பு நிறைவேற வேண்டும் என்று சொல்லி பைத்தியமாய் அலைகின்ற ஒரு வாழ்க்கை, அதை என் ஆண்டவர் என்னிலே எதிர்பார்க்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு என்னுடைய வஸ்திரம் எப்படி இருக்கிறது, என்னுடைய பழக்க வழக்கங்கள், கற்பு, இவைகளெல்லாம் எப்படி காக்கப்படுகிறது, என்னுடைய புத்தி தெளிந்ததாக இருக்கிறதா? அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அழகை வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவர் இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் சுடர்களாக வைத்திருக்கிறார். அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற தெய்வீக சுபாவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் வாஞ்சித்தாலும் அவற்றை பெற்றுக்கொள்வது எப்படி என்ற கேள்வி நம்முடைய மனதிலே எழும்புகிறது. ஒரு இயல்பான காரியம்தான். நாம் யாரிடம் அதிகமாய் பழகுகிறோமோ அவருடைய சுபாவங்கள் மற்றும் பழக்க வழக்கங்கள் போன்றவை நம்மை அறியாமலேயே நம்மிலே வெளிப்படுத்தப்படுகின்றன. ஜெப ஜீவியத்தின் மூலம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நாம் நெருங்கி பழகுவோம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய திவ்ய சுபாவங்களை நம்மில் உருவாக்குவார். பேதுரு அப்போஸ்தலன் தன்னுடைய 2வது நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்திலே இதை குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, பவுலடிகளார் கொலோசை சபைக்கு எழுதுகின்ற பொழுது 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் என்பதாக குறிப்பிடுகிறார். தேவ சமூகத்தில் காத்திருந்து பரிசுத்த ஆவியானவரின் மகிமையான வல்லமையால் நாம் மென்மேலும் பலப்படுத்தப்படும் போது ஆவியானவர் நம் சுபாவங்களை மறுரூபப்படுத்துவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய வார்த்தையாகிய கண்ணாடியிலே கர்த்தருடைய மகிமையின் சாயலை, அவருடைய திவ்ய சுபாவங்களின் அழகை காண்கிற நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை ஒப்புக்கொடுத்து அவருடைய மகிமையின் சாயலை பெற்று மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுவதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் சாந்தமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார் என்ற வார்த்தை சங்கீதக்காரர் 149:4 கூறப்பட்டுள்ளது போல நம்முடைய வாழ்க்கையிலே அது நிச்சயமாய் நடைபெறும். சங்கீதம் 27:4, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக. இங்கே மகிமை என்பதை ஆங்கில வேதாகமத்திலே நான் பார்க்கின்ற பொழுது கர்த்தருடைய அழகை பார்க்கும்படியாக, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக, நான் ஜீவனுடைய நாளெல்லாம் அவருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்பதாக குறிப்பிடுகிறார். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று என்பதாக அதே 27ஆம் சங்கீதம் 8வது வசனத்திலே அவன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இவ்விதமாக கர்த்தருடைய சமூகத்தில் தங்கி அனுதினமும் அவருடைய அழகிய முகத்தை தரிசித்து அவருடைய அதே அழகுள்ளவர்களாய் மாற்றப்படுகிறவர்கள் மட்டுமே நித்தியத்தில் ராஜாவாகிய அவர் இருக்கும் அதே அழகுடன் காண இயலும். உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும் என்பதாக எஸ்ஐயா 33:17 சொல்லுகிறது. ஆம், இந்த வசனம் கூட ஆங்கிலத்தில்
உன் கண்கள் ராஜாவை அவர் இருக்கும் அதே அழகில் காணும் என்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆம், அருமையான தேவ பிள்ளையே, தேவனுடைய திவ்ய சுபாவங்கள் உன்னுடைய அலங்கரிப்பாக, உன்னுடைய அழகாக இருக்கிறதா? அந்த அழகை, தேவனுடைய திவ்ய சுபாவமாகிய அழகை நாம் கொண்டிருந்தால் மாத்திரமே ராஜாவை அவர் இருக்கிற அழகிலே அவரை காண முடியும் என்பதை மறந்து போகாதே. செபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, தேவரீருடைய திவ்ய சுபாவமாகிய அந்த அழகை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே என்னையும் எங்களை சாட்சிகளாக வைத்திருக்கிறேன். உம்முடைய அழகை வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவரே எதிரியாக, தடையாக இருக்கக்கூடிய சகல தடை கற்களையும் எங்கள் ஆண்டவரே உம்முடைய பலத்தினாலே அகற்ற நீர் எங்களை கிருபை தாரும். ராஜாவாகிய உம்மை தேவரீர் இருக்கின்ற அதே அழகிலே காணும் அந்த பாக்கியத்தை நாங்கள் இழந்து விடாதபடி இருக்க எங்களை அனுதினமும் வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.